வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக இன்று மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு கேரள எல்லையில் தேயிலை தோட்ட ஊழியர்களுடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் வாகன பேரணி சென்றார். பாஜக தேர்தல் அறிக்கையில் நெசவாளர்களை கண்டுகொள்ளவில்லை. காஞ்சிபுரத்தில் பரப்புரை செய்த எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில இந்த கைத்தறி பற்றியே குறிப்பிடல, இந்த நெசவாளர் பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம் மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கம். பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ள ஒரு நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை. உதகையில் பரப்புரை செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். நீங்க முடிவு பண்ணுங்க, இந்தியாவா இருக்கணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தலா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கோவையில் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு வாக்காளர்களுக்கு திமுக பணம் கொடுப்பதாக புகார். தேர்தல் பரப்புரையின் போது அண்ணாமலை குற்றச்சாட்டு. பாருங்க, 33 மாசமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறான். அதிகாரம் அவங்க கையில் இருக்கு, ஆள்பலம் அவங்க கையில் இருக்கு, போலீஸ் படை அவங்க கையில் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து பாத்துங்க, 4-8 வாரம் பவரை கட் பண்ணு, வீடு வீட்டுக்கு போய் 500 ரூபாய் கொடு. இது ஆட்சிக்கு அழகுங்களா? கரண்டை கட் பண்ணிட்டு ஒரு பணத்தை கொடுத்துதான் ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற நிலைமையில திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. 50 ஆண்டு காலமா நாம் புரிஞ்சுக்கணும். புதுச்சேரியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இன்று வாகன பேரணி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புதுச்சேரி மற்றும் கடலூர் தொகுதியில் இன்று வாக்கு சேகரிக்கிறார். தமிழகத்தில் ஒரு வியாழக்கிழமை முதல் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தகவல். தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட 6 தென் மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என்றும் கணிப்பு. ஏப்ரல் 22 விசாரணைக்கு ஆஜராகுமாறு பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனுக்கு போலீசார் சம்மன். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. வேகமாக உயர்ந்து வந்த தங்கம் ஒரே நாளில் 520 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 54,320 ரூபாய்க்கு விற்பனை. கோவை சூலூரில் அதிவேகமாக சென்று சாலையோர கட்டடத்தில் மோதிய கார். ஏர்பேக்குகள் உடனே திறந்ததால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய உரிமையாளர். சென்னையில் ஆவின் பால் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. அம்பத்தூர் மற்றும் மாதவரம் பால் பண்ணைகளுக்கு வரத்து குறைந்ததால் தட்டுப்பாடு. ஆந்திர மாநிலம் அனந்தபூரில் உள்ள சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம். தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவின் நீதிமன்ற காவல் ஏப்ரல் 23 வரை நீட்டிப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்கிய ஈரானுக்கு சரியான நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும். இஸ்ரேல் உறுதி. மின் இணைப்பை துண்டித்துவிட்டு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக திமுக மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடத்தில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்து விடுவார்கள் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வதந்தி பரப்பியதாக தெரிவித்தார். ஆனால் பாஜக ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் ஊதியமும் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் 100 நாள் வேலை திட்ட ஊதியம் விரைவில் 500 ரூபாயை தொட்டுவிடும் என்றும் தெரிவித்தார்.
வக்ஃப் வாரிய ஆக்கிரமிப்பில் உள்ள இடங்கள் மீட்கப்படும் என்றும் அண்ணாமலை உறுதியளித்திருக்கிறார். பாருங்க, 33 மாசமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறான். அதிகாரம் அவங்க கையில் இருக்கு, ஆள்பலம் அவங்க கையில் இருக்கு, போலீஸ் படை அவங்க கையில் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து பாத்துங்க, 4-8 வாரம் பவரை கட் பண்ணு, வீட்டுக்கு போய் 500 ரூபாய் கொடு. இது ஆட்சிக்கு அழகுங்களா? கரண்டை கட் பண்ணிட்டு ஒரு பணத்தை குறித்துதான் ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற நிலைமையில திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. 50 ஆண்டு காலமா தான் தலைவன் என தெரியும் ஆட்டுக்குட்டி தேர்தலுக்கு பிறகு மட்டன் பிரியாணி ஆவது உறுதி என்று அதிமுக பேச்சாளர் விந்தியா தெரிவித்திருக்கிறார். கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து புதூர் பகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட போது அவர் இவ்வாறு பேசினார். நான் தான் தலைவன் ஒரு ஆட்டுக்குட்டி சுத்திக்கிட்டு இருக்கு. திருவிழா முடிஞ்சதும் ஆடு பலி கொடுக்கிறது வழக்கம். அந்த ஆட்டை வளர்த்த ஆட்டுக்குட்டி எங்க வேணும்னாலும் சிங்கம் வேஷம் போடலாம். வர்றவங்க போறவங்கள 1000 அண்ணா சொல்லி கூப்பிடலாம். ஆனா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்டுக்குட்டி மட்டன் பிரியாணி ஆக போறது மட்டும் கன்ஃபார்ம். இதுல வேற அண்ணாமலை பெருமையா பேசுறாரு. என்னன்னு, எடப்பாடியாருக்கு தில்லு இருந்தா ரோட் ஷோ நடத்த சொல்லுங்க, வித்த காட்ட சொல்லுங்கன்னு. தம்பிக்கு ஒரு விஷயம் புரியல. கைத்தட்டல் வாங்குறதுக்கு குரங்குதான் குட்டி காரணம் போடணும், சிங்கம் சும்மா சிலிச்சுக்கிட்டு நின்னாலே போகணும். இவங்க எல்லாம் யார்கிட்ட வந்து அரசியல் பேசுறாங்க? 52 வருஷ ஆலமரம் இந்த அதிமுக. இத நேத்து முளைச்ச புல்லெல்லாம் அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நாகை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சுஜித் சங்கருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக கள்ளிக்குடியில் பூத் கமிட்டி நிர்வாகிகளை சந்தித்துவிட்டு வீடு வீடாக சென்று ஆலோசனை வழங்கிய அவர் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு எந்தவிதமான நன்மையும் இல்லை என்பதை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து முத்துப்பேட்டை சுற்றுப்பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் சாதி சமயமற்ற ஆட்சியாக இருந்த அதிமுக ஆட்சியில் மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது என்றார். வரும் நாடாளுமன்ற தேர்தல் நாட்டிற்கு மிக முக்கியமான தேர்தல் என்று வேட்பாளர் விஜய் வசந்த் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் போட்டியிடுகிறார். குளச்சல் அருகே வட்டம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மத்திய பாஜக அரசு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்து மக்கள் விரோத ஆட்சியை நடத்துகிறது என்று விமர்சித்தார். பாஜக ஆட்சியை அகற்ற நாம் இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் அதற்கு கைச்சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வரலாறு காணாத வகையில் பணம், பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை இந்த முறை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4650 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். இந்தியாவில் 4658 கோடி மதிப்பிலான பணம், பரிசு பொருட்கள், மதுபானங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 75 கால இந்த வரலாற்றில் இதுதான் இவ்வளவு அதிகமான ஒரு சீஷர் என்பது செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டை காட்டிலும் இது பல மடங்கு அதிகம் எனவும் இன்னும் பல்வேறு 6 வார காலங்கள் தேர்தல் முன்னேறுவதற்கு இருக்கும் நிலையில் முதற்கட்டமாக முதல் 2 முதல் 3 மாதங்களில் இவ்வளவு பொருட்கள் என்பது சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்பட்டதன் அடிப்படையில் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார்கள். மாநிலங்கள் வாரியான ஒரு பட்டியலையும் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில்
தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. மொத்தம் 4658 கோடி மதிப்பிலான இந்த பொருட்கள் என்பது மிக முக்கியமாக மதுபானங்கள், பரிசு பொருட்கள், ரொக்கம் உள்ளிட்டவை அடங்கும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது தவிர தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய அந்த ஆபரணங்கள் மற்றும் அதனுடைய கட்டிகள் ஆகியவையும் இதில் அடங்கும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சுமார் 460 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரையிலான காலகட்டத்திற்குள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்போது தேர்தல் ஆணையமானது இந்த அறிவிப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. தேர்தல் விளம்பரம் தொடர்பான திமுக வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். நந்தா, மக்களவை தேர்தலையொட்டி இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ற தலைப்பில் பல்வேறு விளம்பரங்களை திமுக வெளியிட்டு வருகிறது. திமுகவுடைய இந்த தேர்தல் விளம்பரம் சிலவற்றை அற்ப காரணங்கள் கூறி அனுமதி மறுப்பதாக தெரிவித்து அந்த கட்சியின் அமைப்பு செயலர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் எடுத்த அந்த விளம்பரங்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டும். அப்படி முன் அனுமதி கேட்கும் போது அதை 2 நாட்களில் பரிசீலிக்காமல் 6 நாட்கள் வரை காலதாமதப்படுத்தி நிராகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே அது போன்று நிராகரிக்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் தான் இந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தபோது இதுபோன்று இந்த தேர்தல் விளம்பரங்கள் தொடர்பான வழக்குகள் தொடர்வதென்றால் அதை உச்சநீதிமன்றம் தான் தொடர வேண்டும் என்று கடந்த 2004ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அதே போல இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தொடர முடியாது என்ற ஒரு வாதத்தையும் இன்று தேர்தல் ஆணையம் வாதித்தது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விதி என்பது 2004ஆம் ஆண்டுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அதன் பின்னர் வந்த தேர்தலுக்கு அது பொருந்தாது என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதை தொடர்ந்து ஏற்கனவே தெரிவித்தபடி அந்த ஒரு விதியானது 2004ஆம் ஆண்டுக்கு மட்டுமே பொருந்துமா அல்லது அதற்கு பின்னர் நடந்த தேர்தலும் பொருந்துமா என்பது தொடர்பாக கேட்டு விசாரித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதே போல இந்த வழக்கின் விசாரணையும் நாளை மறுநாள் தள்ளி வைக்கப்பட்டது.